இதுதாங்க நம்ம வீடு. காலையில் 6 மணி மழை பெஞ்சிட்டு கொஞ்சம் தான் விட்டுச்சு. சரி பாப்பா என்ன பண்ணுறான்னு போய் பார்த்தா அப்போ தான் தூங்கி எந்திரிச்சு நண்டிட்டு இருந்தாங்க. சரி எந்திரிச்சு அவங்கள பல்லு விளக்க சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுறான்னு போய் பார்க்கலான்னு போனேன். எங்கள் அம்மா அப்போ தான் தண்ணியாக வச்சுட்டு இருந்தாங்க பாப்பாக்கெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிறதுக்கு. சரின்னு சொல்லி இந்த நாய் பாருங்க. ஏன்டா வெடி வெடி போய் ஊரை சுத்த போறது, நான் காத்தால சோத்துக்கு வந்துடுறது. வெடி வெடி எங்கடா போனீங்க? தோண்டு சுத்த போயிடுறது. ஏன் கடுவே, டேய் கடுவே, நீ நல்ல இல்லாட்டு வந்து படுத்துக்கிறது வாசப்படி காத்த மாதிரி, வெடி வெடி வாசப்படி காத்த மாதிரி. அப்படியே அங்க வர அவ கூப்பிடான்னு திரும்பி போய் ஆக்டிங் ஆக்டிங் மேடம். இது வாழை ஆட்டுவாரு, வாழை ஆட்டுவாரு. குருசாமி இங்க வரு, இவன் தான் குருசாமி. அவன் சொன்னா டக்குன்னு எந்திரிக்கிறவங்க. கிளீஸ் குட்டி தெண்டை குட்டி இதாவது உழைக்குது. நீ என்னத்துக்கு இருக்கிறீங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது. தூக்கத்துக்கு இருக்குதுல கத்திய மிய்யா மிய்யா மிய்யான்னு வெடி வெடி உனக்கு சோறு போடுவாங்களா? என்ன நைட் ஷிஃப்ட் வேலைக்கே போற நீ? 8 மணிக்கு சோறு போட்டு வச்சிடலாம். சின்ன அப்புறம் வெடி வெடி எப்படி கத்துச்சு பூனை குட்டி? மஞ்சா மஞ்சான்னு கத்துச்சா? சரி நாய் பஞ்சாயத்து முடிச்சுட்டு உள்ளே போய் பார்த்தா எங்கள் பெரிய பாப்பா சமத்தா ஊடு கூட்டிகிட்டு இருந்தா. என்னடா அதிசயமாக ஊடு கூட்டுறான்னு பார்க்காதீங்க, தினமே அவள் ஊடு கூட்டிடுவா. அதோட வேலையை வந்து அவள் கரெக்டாக செஞ்சுருவா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா குட்டி பாப்பா தூக்கிட்டு வந்து ஊட்டுறதுக்கு ட்ரை பண்ணி தலையெல்லாம் குட்டி காரணம்லாம் அடித்து பார்த்தா. நீ என்ன சரி நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுங்கிறது ஒரு வாய் கூட வாங்கி மட்டும் அடை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டையும் தூக்கிட்டு போயிட்டு எங்கள் அம்மாவுமே அப்புறம் ஐஸும் சேர்ந்து தண்ணி வாத்து விட்டாங்க. பா குளிச்சாச்சா? திறந்து 2 வண்டிட்ட ஊரைய. சரி ஒரு வழியாக 2க்கும் எப்படியே தலைக்கு தண்ணி வாத்து விட்டாங்க. அடுத்தது வந்து அதில் இருக்கிற கங்கு அந்த தணலெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அம்மா சாம்பிராணி வந்து போட்டுட்ருலாம்ட்டு எடுத்துட்டு தான் இருக்கிறேன். என்ன சொல்ல வர? சாம்பிராணி எடுத்து ஐஸ் அவ்வளோதான் தலைக்கு தவுடு வச்சு. சூப்பர். அது முடி காய வைக்கிறதுக்கு மணக்கிறதுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆயால கேள்வி இருக்குன்னு தலைக்கு தண்ணி ஊற்றுனா சாம்பிராணி கேட்டுனா சளி பிடிக்காது, தலை கலந்து போகாது. நாங்களாம் சிறுசாரிக்கல தண்ணி காய வச்சு ஊற்றுனா எங்கள் அப்பா இதுதான் தூயுதா? என்ன தூயுது? தூயுதுன்னா தூயுதா தீயுதா? முடி சுட்டு போடு சுட்டு போடு. இந்த பாப்பா எடுத்துக்கிறோம். என்ன முடி மட்டும் தான் கொஞ்சம் கறி போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. அப்பா போய் சொல்றேன் சாமி. அதுக்கப்புறம் பிள்ளைங்களோட வேலையெல்லாம் முடிச்சு போட்டு சரி மத்தியானம் தான் தேங்காய் சொல்கிறோமே, காத்தால வந்து இட்லி ஒரு ஆட்டை ஊற்றிக்கலாண்டா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மா விறகடு பற்ற வச்சாங்க. அப்புறம் தண்ணி ஊற்றி சட்டி வச்சாங்க. கொஞ்ச நேரத்துலேயே தண்ணி கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் ஆளுக்கு ஒரு தாட்டம் இட்லி மாவு ஊற்றி வச்சிட்டாங்க. சரி வேவட்டுன்னு சொல்லி மூடி வச்சுட்டு இந்த பக்கம் திரும்புகிறோம். தட்டன்னு மழை பிடிச்சிக்கிச்சு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு பக்கமாக மழை நல்லா பிடிச்சி சடச்சடன்னு தெரிஞ்சுது. நீங்களே பாருங்கள் எப்படி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் மழை கொஞ்சம் கொஞ்சமாக நின்னதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் நல்லா வெயில் அடித்து வெட்டா போட்டுச்சு. அப்புறம் கொஞ்சம் உணர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் அதே அடுப்பை பற்ற வச்சு அதில் தளம் கடந்தது. பெருசாக இல்லை, ஒரு 10 நிமிஷம் நல்லா சச்சன்னு தெரிஞ்சது. அப்புறம் மறுபடியும் ஸ்லோவாகிடுச்சு. அப்புறம் வெயில் அடிச்சங்காட்டி கொஞ்சம் உணர்ந்துருச்சு. அப்புறம் அதே அடுப்பில் இட்லி போட்டு மூடி வச்சுட்டு ஏடா என்னடா சீர் கொண்டாடுறீங்க? என்ன ஆளாளு கொண்டு தூக்கிட்டு வரீங்க? இது என்னடா தூக்கிட்டு வருது? அதுக்கப்புறம் இட்லி வந்துருச்சான்னு பார்த்தா நல்லா ஆவி வந்துட்டு இருந்துச்சு. சரி பழைய டெக்னிக் ஒன்று இருக்குது. ஈக்குமாத்து குச்சியில் வந்து இது பண்ணி பார்ப்பாங்க, குத்துனா ஒட்டாமல் வரணும். இதெல்லாம் யார் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். அதை பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஐஸ் ஒரு சம்பவம் பண்ண பாருங்க. கிட்ட காட்டுங்க எப்படி துணியில் ஒட்டாமல் வந்துருக்கு. துணியில ஒட்டாம வந்துச்சு, ஆனா மண்ணில் ஒட்டிருச்சு. இந்த டிசைன் அதுக்கு தான் காட்டக்கூடாதுங்க. வாங்க சாப்பிடலாம்மா வாங்க. அப்புறம் வந்து என்னடா ஒரே ஒரு வாழை இலையை எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்குறீங்களா? மேக்ஸிமம் வந்து லீவு நாள்லாம் அந்த மாதிரி தான் ஏதோட சமைச்சோம்னா வெளியில் வந்து காத்தோட்டமாக வந்துட்டு ஒரே இலையில ஒட்டுக்கா சாப்பாடு கொட்டி. நான் சின்ன வயசுலலாம் அப்படி தான் சாப்பிடுவேன். இப்போவும் அப்பப்போ லீவு நாள்லாம் எங்கள் அம்மா நான் எல்லோரும் ஒட்டுக்கா அப்படி தான் சாப்பிடுவோம். நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முன்னாடி வந்து போ. சாப்பிடு சாமி. சூப்பர். அப்புறம் ஒரு வழியாக எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி அடுத்தது வந்து தேங்காய் சுடுற வேலையை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்தியாவும் சரி குச்சி வெட்டுவோம் தேங்காய் சொருவி பிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் புரச மரம் இருக்குது, அந்த குச்சி வெட்டிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு குச்சி வெட்டிக்கிட்டு இருந்தோம்.
அம்மா அம்மா ஹாய் ஹை வீடியோ எடுக்கிறியடி தேங்காய் சுடலாமா சுடலாமா இங்க வா என்னென்ன வச்சிருக்கோம் பார்க்கலாம் தேங்காய் சுட பருப்பு நெல்லு குச்சிக்கும் தேங்காய் அப்புறம் பொட்டுக்கடலை நாட்டு சர்க்கரை அதுக்குள்ளே வெல்லம் இருக்கு அப்புறம் பச்சரிசி பாசிப்பருப்பு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சுடுறதுக்கு நல்லா வர தேங்காயாக எடுத்துகிட்டு வந்து போடணும்னு சொல்லிட்டு இப்போ நம்மளதே மரம் இருக்குது. அந்த மரத்தில் இருந்து ஒரு 4 தேங்காய் எனக்கு, அம்மாவுக்கு, ஐஸுக்கு, அப்புறம் இந்தியாவுக்கு. குட்டி பாப்பானால தேங்காய் புட்டிச்சு சுட முடியாது, அடுத்த வருஷம் அவளுக்கு சேர்த்தி. அப்புறம் அந்த தேங்காயெல்லாம் மட்டை வாங்கி ஒவ்வொன்றா எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ என்னோட பட்டுக்குட்டி சின்னது ஒன்று வந்து நான் தூக்கிட்டு வர தேங்காயும் மட்டை வாங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தூக்கிட்டு வந்து கொடுத்துச்சு. அதை பாருங்க. இப்போ குடுமி எடுத்துடணுமா? கொடுப்பா. தேங்க்யூ. அப்புறம் நான் 4 தேங்காயும் மட்டை வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் ஓட்டை போட்டு அப்புறம் தேங்காய் தண்ணியெல்லாம் நிறையா இருக்கும் அதில், அதெல்லாம் வெளியே எடுக்கணும். அப்புறம் தான் நான் வந்து இதெல்லாம் போட முடியும், இந்த அரிசி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொம்பில் கமுத்தி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய வேலையை நான் பார்க்குறதுக்குள்ளேயே மாமியார் மருமகளும் அந்த சர்க்கரை இந்த இதெல்லாம் கொண்டு வெல்லம் இதெல்லாத்தையும் கொண்டு செட்டில் போட்டு இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாற்றி மாற்றி ஆசை புதுசுங்க கொடுங்க. சும்மா 4 வடி ஊத்துறமா தேங்காய் தானம். நீ குத்து வலசு போட, நீ குத்து, நான் கிளவி குத்திப்பேன். குத்தடி குத்தடி செய்யல இதுதான் குத்துற மாட்டா. ஆமா, அப்புறம் அதான் போன்ல வருது. நோய்க்கு குத்து, அப்பதான் நல்லா இருக்கு டேஸ்டா. இல்ல குச்சா நீ கையில் பிடிச்சிக்கோ. அரிசி போட்டு முறுக்கு சுடுங்கோ, சும்மா சுத்துற மாமனுக்கு சுருக்கு வையுங்கோ. சூடு வைங்க. நாங்க தான் சுருக்கு வையும். சுருக்குன்னு என்ன? சுருக்கு வைக்க சொல்லுவாங்க. ஏரோட்டுற மாமனுக்கு எண்ணி போடுங்க, சும்மா சுத்துற மாமனுக்கு ஏரோட்டுற மாமனுக்கு எறும்பு மேய்க்கிறது கொடுங்க. ஏரோட்டுற மாமனுக்கு வையுங்க, சும்மா சுத்துற மாமனுக்கு சூடு வையுங்க. போது சர்க்கரை போட்டு தகவல இருங்க. என் பிள்ளை முறுக்கு சுடுங்க, தேடி வரும் மாப்பிள்ளைக்கு எடுத்து கொடுங்க, பாத்துக்குங்க. சும்மா வரும் மாப்பிள்ளைக்கு சூடு வைங்க. சூப்பர்ரா டே. ஒட்டேமா குத்துறாங்களாமா? குத்துறாங்க. நாம குத்தலாம் பாரு. பட பட படம் ஆயிரு. அடே அடே இரு. முதல்ல கை விட்டு மாட்டிக்க. அள்ளி போட, அள்ளி எல்லாம் குட்டான் சேர்த்து மோடி குத்தலாம். அள்ளி குட்டான் சேர்த்து கையில் விட்டு ரெடி. போது போது போமா. இருப்பா இருப்பா. சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நாள் குத்திட்டு இப்ப போதும், எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்ப பாருங்க, நல்லா இந்த பதக்கத்துக்கு வந்துச்சு. கொஞ்சம் தேங்காயில போட்டு நம்ம இப்ப தீ வச்சு சாப்பிடலாம். ஒன்னு அதில் எடுத்துருங்க தட்டில் அள்ளி. நெருப்ப மண்டையை வச்சு மறைக்க இருசாமி நம்ம அப்பிக்கு லைட்டாக தள்ளு, மறைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சரி அந்த இடிச்ச மாவெல்லாம் வந்துட்டு தேங்காய்க்குள்ளே போடணும். அதுக்கு முன்னாடி வந்து மேலே தேங்காயில் மஞ்சள் பூசணும்னு சொல்லிட்டு பூசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு ஷாக்கான விஷயமே நடந்துச்சு. என்ன ஆச்சுன்னா, நாங்கள் சாவியில் ஓட்ட போட்டங்காட்டி சின்னதாக இருந்துச்சு, அதுக்குள்ளே நாங்கள் மாவையே உள்ளே போட முடியல. அரை மணி நேரமாக வந்து ஒரு தேங்காய்க்கு தான் மாவு போட்டோம். ஐயையோ இப்படி இருந்தால் நம்ம போட முடியாது இருந்தால் அப்போ தான் ஒரு ஆயுதத்தை தூக்கிட்டு வந்தேன். நம்மக்கிட்ட தான் ட்ரில்லர் மிஷின் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து ஓட்டையை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமாக ஃபில்லப் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் தண்ணி, அதில் இருந்த மீதி தண்ணி அதிலே ஊற்றி ஃபில்லப் பண்ணிவிட்டு குச்சி எடுத்து சொருகிட்டு நம்ம வந்து சுடுறதுக்கு தயாராகி கிளம்பிட்டோம். போசு கொடுக்க முடியுமா? அதுக்கப்புறம் வந்துட்டு வேற அடுப்பு கல்லுக்கு ஊட்டி பற்ற வச்சிட்டோம். ஏன்னா அதே அடுப்பில் பற்ற வச்சு மறுபடியும் மழை வந்துருச்சுன்னா அப்புறம் தமாசாகி போயிடுன்னு சொல்லி போட்டு வேற அடுப்பில் பற்ற வச்சிட்டோம். அப்புறம் நாங்களும் நின்று பார்த்தோம், கால் வலி எடுத்துருச்சு, வேகரமாக தெரில. சரி வச்சுட்டு உக்காந்துட்டோம்.
அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வச்சுட்டு நான் சாத்திட்டே போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு வெடிச்சதுன்னு கூப்பிட்டாங்க. அரிசி உழுவுதுறியே அது அது இந்த பக்கம் காட்டு அந்த பறந்து தாங்குது. ஆமா அதான் போறதால வெந்து போச்சுடா. இதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் வேண்டாம் விடு. வெந்துருச்சா? அங்க வாரு. ஐயோ ஐயோ எங்க தேங்காய் குச்சி உடைஞ்சு போச்சு. கண்டுருச்சு. குச்சி உடைஞ்சு போச்சு, வெந்து போச்சு. தேங்காய் வெந்து போச்சு, குச்சி உடஞ்சு போச்சு கணக்கா. அப்படியே உருட்டி அக்கடை எடுத்து வச்சுக்கோ. போது எடுங்க, கறிக்கிற போது உள்ள. அதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சு. குக்கரில் விசில் பிடுங்கின மாதிரி ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. சரி இதுக்கு மேலே இருந்தால் கறி கருகருன்னு ஆகி போயிடும், திங்க முடியாதுன்னு சொல்லி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். கையில் பிடிக்கலான்னு பார்த்தா மச சூடு பயங்கரமாக சூடாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி, அது ஒன்று வந்து குச்சி வேறு உடஞ்சி போச்சா, அது உடையில எரிஞ்சு போச்சு. அப்புறம் அது என்ன பண்ணுறது, அப்படியே கோல் மால் மாதிரி உருட்டியே கொண்டு இலையில கொண்டு வந்து சேர்த்திட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக 4 தேங்காயுமே சொட கொண்டு வந்து இங்கே சேர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் கையில் உழக்கலாம்னா சுடுது. அப்புறம் வடிவேலு ஒரு இடத்துல மூட்டை பூச்சிக்குள்ள இயந்திரம் வச்சுருப்பானே, அந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒன்று வச்சுருந்தாங்க. அதை எடுத்து வந்து லொட்டுன்னு தட்டி எல்லாத்தையும் புலந்தாச்சு. சரி நான் முதல்ல உடைக்கும் போது தின்னு பார்த்தேன். அப்புறம் நீங்க எல்லாம் நோம்பி தேங்காய் சுட்டீங்களா? அது தேங்காய் சுட்டுருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே பாய். பாய். பாய்.